அல்வா, விபூதி அடிக்கிறது சென்னையிலலாம் சொல்லுவாங்க. டிமிக்கி கொடுக்குறதுன்னு இந்த தஞ்சாவூர் இந்த பக்கமெல்லாம் சொல்லுவாங்க. டபாய்க்கிறான்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு பகுதியில் சொல்லுவாங்க. அதை போல் அல்வா மாதிரி தான் ஒரு கடுக்கா கொடுக்குறா மாதிரியா டபாய்ஸ்டாயா சொல்லிகிட்டு இருப்பான். இதே மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை அந்த ஒரு 2 பேரை வந்து காதலிக்கிறேன்னு போக்கு அமைச்சு டபாய்க்கிறது. அது தவிர வேறு ஒரு குரூப்புகள் வந்து இந்த பொண்ணு மேலே போய் ஆசிட் அடிக்கிறது வேலையெல்லாம் நடக்குது. ஏன் இந்த பொண்ணு ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு பெண்ணு அந்த அந்த ஊரில் வேலை வெட்டி இல்லாமல் காதல் மகாராஜாக்கள் ரோட்டு ஓரத்தில் நிற்பான், ரோமியோக்கள் இருப்பாங்கல்ல, ஏதோ பொண்ணு தேடி தானே வேட்டையாடுறது போகிறது. அப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு பையன் கல்யாண வயதை தாண்டியும் பொண்ணு கிடைக்காம அப்பா அம்மா இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பையன் 2 பேரையுமே பேரலாக காதலிக்க முடியுமா? பண்ணுறான். ரியல் லைஃப்பில் சில பேர் இந்த ஃபோன் நம்பரே 2 ஒவ்வொருத்துக்கும் தந்தாலும் மாற்றி வச்சுட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனால் பெண் பிள்ளைகள் ரொம்ப புத்திசாலி. ஆமாம், என்ன செய்கிறது, தொழில், பொழப்பு, படிப்பு எல்லாமும் நடக்கணும். இந்த படுபாவிகள் நம்ம ஆட்கள் தான் வழியில் மறைக்கிறது, குறுக்க அடிக்கிறது, தலையை கிரலாக சுற்றி விட்டு போகிறது, தம்மை சுருளாக புகை விடுறது, ஒரு ஸ்டைலில் அந்த பஸ்ஸில் தொங்க விடுறது, அது ட்ரெயினில் தொங்கிட்டு செத்து தொலைகிறது, அப்புறம் அந்த வீலிங் போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணால் என்ன தான் பண்ணி தொலைகிறது சரின்ட்டு அந்த பொண்ணு சொல்கிறான் ஒரு இடத்துல. அதாவது இந்த நாகுட்டியெல்லாம் போடுறப்போ குலைக்க வரப்போ ஒரு பிஸ்கெட் போடுற மாதிரி, ஆமையா லவ் பண்ணுறேன் அப்படின்னா போய் தொலையேன் அப்படின்னா இதிலே வாழ்க்கையில் போய்க்கிடுவான். ஒரு வேலை கிடச்சிருக்குங்க, வேலை வெட்டியே இல்லாமல் அம்மாக்காரங்க ஒரு விதவை தாயார், அவங்க போய் கூலி வேலை செஞ்சு பொழைச்சிட்ருக்காங்க. இவர் காலைல கிளம்பி பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு அவங்க துவைச்சி கொடுக்குற துணியை எடுத்துக்கிட்டு போய் போட்டுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறது, பஸ்ஸில் வந்து 10 தடவை போகிறவங்க வரவங்கெல்லாம் பார்த்துட்டு கிடக்கிறது. இப்படி ஒரு கேரக்டர் யார்? ஹீரோ. அவர் அவர் என்ன செஞ்சுருக்கு, விஜய் கௌரிஷ் என்ற ஒரு இளைஞர். அவர் வந்து ஏற்கனவே ஒரிஜினலாக வந்து ஆர்மியில் இருந்தவரான். இந்த கதையை தேர்ந்தெடுத்து ரியல் லைஃப்பில் என்ன நடக்குது, நிறைய பேர் வீணாக போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டேட் பேங்கில் ஒரு பியூன் போஸ்ட் வருது. அந்த ஊரை விட்டு போயிட்டா, ஊரை விட்டு அந்த எட்டியூரில் போயிட்டா அந்த பொண்ணு வந்து வேறவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா இருந்தாலும் கடந்தே வாழ்க்கையே வீணாக போச்சு. இது போலவே நிறைய பேர் அது மாதிரி பொம்பளை பிள்ளைங்க வந்து நின்றுட்டு புத்திசாலி பிள்ளைகள், பெற்றோரையும் பார்க்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும், அப்புறம் தனக்கு கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி அண்ணன் தம்பிகள் எல்லாத்தையும் வாழ்க்கையும் பார்க்கணுங்கிறப்ப நினைக்கிறப்போ ரொம்ப நிதானமாக திட்டமிட்டு செய்கிறார்கள். அந்த திட்டத்தை இந்த ஹீரோயின் செய்தாரா, இல்லை பொழுதுபோக்காக லவ் பண்ணுறது சுத்த வேடிக்கை பார்க்குறதுன்னு பண்ணாங்கிறது தான் அந்த கதையோடைய கருத்து, ஆழம். சரிங்க, இதில் யார் இயக்கியிருக்கிறது யாருன்னாக்கா எஸ்எஸ் முருகராசான்னு சொல்லிட்டு ஒரு நண்பர். அவர் யார்ட்டையும் உதவியாளராக வேலை செய்யவில்லை. அது அழகாக வந்து அங்கேவே அந்த ஒரு கிராமத்தை தேர்ந்து இதை ஜாதி வந்து விடக்கூடாது, மதம் வந்து விடக்கூடாது, அடிதடி வந்து விடக்கூடாது, குத்துவெட்டு வந்து விடக்கூடாது. ஆனாலும் டூயட்டு இந்த இதை சுற்றி வரக்கூடிய அளவுக்கு டூயட்டு பண்ணக்கூடிய அளவுக்கு அதெல்லாம் இல்லை. எந்த ஒரு அனவசியம் இல்லாமல் டு தி கோர் அந்த லைன் எடுத்து அந்த லைன் வழியாகவே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கதை இருக்குது பாருங்கள். இந்த காலத்தில் ஒரு டூயட்டை பாட்டு ஆட விட்டுறது, அரை முறை மவுத்து விட்டு ஆட விடுறது, இந்த பக்கம் போய் நின்றுட்டு ஒரு 10-15 பேரை குத்துறது, இப்படி பண்ணால் தான் படம் வேண்டிய மூளையை கசைங்கப்பான்னா அவனை வேறு ஏதான கசைக்கு படத்தை கொடுத்துவிட்டு பார்க்க முடியாமல் ஆக்கி விடுவார்கள். இன்றைக்கி திரையுலகில் நிறைய வந்து போட்டிகள் இருக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து அது கொடுக்குறப்போ வந்து தெளிவாக கொடுத்துருவோம். குடும்பத்தோடு பார்க்கணும், ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வாங்கணும். அந்த படத்தில் நடக்கக்கூடியது தன் வாழ்க்கையில் ஏற்பட்டதான் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி விட்டாலே பல படங்கள் வெற்றி அடையும். ஆமாம், சின்ன படங்கள்னா படத்தில் சின்ன படம், வெற்றியில் பெரிய வெற்றியெல்லாம் படம். அப்படி ஒரு திரைப்படம் தான் கடுக்கா. ஆமாம், இந்த கடுக்காவுடைய டிஓபி சதீஷ்குமார் துரைக்கண்ணு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு திரைப்படத்தில் எப்போ கேமரா மூவ்மெண்ட்டு கண்ணு அப்படின்னா மேலேருந்து கீழே இறக்குறது, கீழேருந்து மேலே போகிறது, ரவுண்டு ட்ராலி போட்டு அவன் ப்ரொடியூசரை மொட்டை அடித்து தலையில் துணியை போட்டு போகிற அளவுக்கு பண்ணுவதற்கு பதிலாக ஆரம்பத்திலேருந்து முடிவு வரை ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கேமரா மூவ்மெண்ட்டே இல்லை, அப்படியே வச்சு இப்போ நான் பேசுகிறது சும்மா சுற்றிக்கிட்டே இருந்தாக்க நல்லாவா இருக்கும். கேமரா மூவ்மெண்ட்டே இல்லாமல்
தேவையான அளவுக்கு லைட்டிங் கொடுத்து ஒரு தெருவுக்குள்ளே ஒரு கிராமத்துக்குள்ளே இன்னும் சொல்ல போனால் ஒரு ஸ்லாங் இருக்குது பாருங்கள், அந்த உள்ளூர் ஸ்லாங் அதை வந்து அது செய்வது பெரிய விஷயம். அதான் விஜய் கௌரீஷ் பண்ணியிருக்காரு. எதிர்நாயகனா ஆதர்ஷ் மதிகாந்தன் என்று ஒரு நண்பர், ஒரு ஆர்டிஸ்ட்டு, நீண்ட காலம் கல்யாணம் ஆகாமல் கவிக்கிறக்கூடிய ஒரு இதாக பண்ணுறார். அது மாதிரி சுமேகா மணிமேகலை, கடுக்காக கொடுக்குற அந்த பெண் சுமேகா மணிமேகலை ஒரு கல்லூரி மாணவியாக அற்புதமாக நடிச்சிருக்கிறாரு. கொங்கு மஞ்சுநாதன் அவர் தாங்க நம்பர் 1. அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணோட அப்பாவாகவும் இன்னொரு பையனுக்கு கூட ஒரு நம்பிக்கை விட்டு காதலிக்கிறதா ஏற்படுது நம்பி திருப்பி அடிக்கிறார் பாருங்க. அது என்னன்னு நம்ம அங்கே போனதான் தெரியும். மொத்தத்தில் இந்த திரைப்படத்தை யார் யார் பார்க்கலாம்? குடும்பம், பெற்றோர், பிள்ளைகள், கல்யாணத்துக்கு முந்தி கல்யாணத்துக்கு பிந்தி இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் பார்க்கலாம். நல்ல கருத்துகள் மட்டும் இல்லை, பொழுதுபோக்காக இருக்கும். காமெடியெல்லாம் அங்கங்கே கிடைக்கும். பஞ்சஸு ஏப்பா அந்த காலத்து கிழக்க போகும் ரயிலாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்தாப்புல இதை மாதிரி பாரதிராஜாவோட ஆரம்ப கால படங்கள் வந்து எப்படி பச்சை பசையில் நடந்து பண்ணாரோ அதுபோல் கிராம பகுதியில் தயாரிக்கப்பட்ட படம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.